ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க தேவன் கண்டிப்பாக செய்ய போகிறார். ஏனென்றால் அவர் வார்த்தையை உங்களுக்கு நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையை கேட்டு உங்கள் நாள் 100% அற்புத நாளாக அதிசயத்த நாளாக இருக்க போறீங்களா? சந்தேகமே இல்லை. இன்றைக்கு பாருங்க, நம் தேவன் பரிசுத்த தேவனாக இருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? இன்னும் தேவனே நம்மளை பரிசுத்தமாக்குகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர்கிட்ட இருக்க பரிசுத்தம் அவர் தான் நம்ம கொடுக்க முடியும். நம்ம பாவத்தில் விழுந்து எல்லாவற்றையும் நாசம் பண்ணி கெடுத்த போதும் கூட தன்னுடைய ஒரே பிறந்த குமாரனை அனுப்பி அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு கொடுத்து அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து நம்மளை பரிசுத்தவான்களாக பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக மாற்றி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மெல்லாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்துல இருந்து அந்த உலகத்துக்குரியவர்கள் அல்லாதவர்களா இருக்கிறோம். இப்போ இந்த பரிசுத்தப்படுத்துதல் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, நம்மளை தேவனுக்காக பிரித்து எடுப்பது, சாங்டிஃபை அப்படின்னு சொல்லப்படுகிறது. லேவியர் கோத்திரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆசாரியர்களுடைய தலையில இந்த இடத்துல பாருங்க, இது பரிசுத்தம் உள்ளது, இது தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டது, இது பரிசுத்தம் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு டேக் மாதிரி போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க தேவனுக்காகவே அவங்கள என்ன பண்றாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. இது பரிசுத்தமானது. அதே போல இஸ்ரவேல் கூட்டம் பரிசுத்தம் உள்ள ஒரு ஜாதியாக பார்க்கப்பட்டது. அதே போல இன்றைக்கு ஆவிக்குரியவர்களாகிய நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் இந்த உலகத்துல இருந்தாலும் இந்த உலகத்துல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுக்காக பரிசுத்த ஜாதியாக ஆசாரிய கூட்டமாக ராஜாக்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அப்படியா தேவன் நம் தேவன். அப்ப அதனாலதான் இன்றைக்கு பார்க்க போற அவருடைய ஒன் ஆஃப் த நாமம், அதாவது ஒன் ஆஃப் த நேம், அவருக்கு 1000 நாமங்கள் இருக்கு. அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், the Lord who sanctifies you, ஜெகோவா மெகோடிஸ்கிம் என்று ஹீப்ரூல சொல்றாங்க. ஜெகோவா மெகோடிஸ்கிம். ஜெகோவான்னு நமக்கு தெரியும், நம் தேவனை குறிக்கிற ஒன்று, இருக்கிறவரை குறிக்கிற ஒன்று. மெகோடிஸ்கிம் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுகிறவர், பரிசுத்தப்படுத்துகிறவர். இது ஹீப்ரூல எந்த வேர்ட்ல இருந்து வருதுன்னா காடேஷ் அப்படிங்கிற மீனிங்ல இருந்து வருது. அப்படின்னா என்ன? சாங்டிஃபை, ஹோலி, பியூரிஃபை பண்றது, டெடிகேட் பண்றது என்று அர்த்தம். அப்ப தேவன் பாருங்க, அவருக்காக நம்மளை பிரித்தெடுத்து நம்மளை பியூரிஃபை பண்ணி அவரை போல மாற்றி அவரை இந்த உலகத்துல வெளிக்காட்டும் பாத்திரமாக நம்மளை என்ன பண்றாரு, விளங்க செய்கிறாரு. ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 31 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அநேக வசனங்கள் இருக்கு. அதுல யாத்திராகமம் 31 பாருங்க 13. நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். ஏன்னா ஓய்வு நாள் கர்த்தருக்கான நாள் என்று அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது இல்லையா? அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான். அதுதான் யெகோவா மெகோடிஸ்கிம் என்று அர்த்தம். மெகோடிஸ்கிம் அப்படின்னா the Lord who sanctifies you, ஜெகோவா தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தம் உங்களுடைய நீதியும் உங்களுடைய எல்லாமுமா இருக்கிறது. 1 கொரிந்தியர்ல பவுல் சொல்றாரு, இப்பொழுது இயேசுவே நம்மளுடைய பரிசுத்தமாக, நீதியாக, மீட்பாக எல்லாமுமாய் மாறி விட்டார். இன்றைக்கு அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்னாடி நிற்க முடியலையே, பாவிங்கிற உணர்வுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தங்கிறது பாருங்க, அவங்களுக்கு ஒரு நீதிங்கிறது ஒரு டெம்பரவரியான ஒன்று. ஏன்னா வெள்ளாட்டு கடை இளங்காலையோட ரத்தத்துல தான் அங்கே போக முடிஞ்சிச்சு. ஆனால் இன்னைக்கு தேவகுமாரனுடைய அந்த சொந்த ரத்தத்தாலே மீட்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறதுனால, பரிசுத்த ஆவியை பெற்றவர்களா இருக்கிறதுனால, அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக தைரியமாய் போய் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய சிலாக்கியத்தையும் பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியானவர், பரிசுத்தாவினர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறாரு. அவருடைய வரங்களும் கலையிலும் நிரப்புறாரு. பரிசுத்த ஜீவியம் வாழ வைக்கிறாரு. பெயர்பட்ட ஒரு நாமம் தேவனுடைய நாமம் இல்லையா? இதை உணருங்கள், பரிசுத்தத்துல வளருங்கள். செபிக்கலாம். சோதரம் தகப்பனே, யெகோவா, எங்களுக்காக நீர் எங்களை ஒவ்வொரு முறையும் பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறீரே. எங்கள் தேவனே இயேசு கிறிஸ்துவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்த உலகத்திலே உமக்கு மகிமையான வாழ்வாழ விட்டுக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவர்.